அல்லாஹ் தஆலா சொல்றான் வயஹ்லுக்கு மாலா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்களே, உங்கள் புத்தியில் அமையாத அப்பேற்பட்ட படைப்புகளெல்லாம் நம்ம படைச்சி வச்சுக்கிறான்னு சொல்கிறான். அல்லாஹ்வில படைப்பணத்தையே புத்தியில் வச்சு அடக்க இயலாதுன்னு அவன் சொல்லிட்டான். சரியா? குத்துபு நாயர் எல்லாத்தாலும் சொன்னா, புத்தி கடங்கா பொருள் யான் என உரைத்தோர், என்ன அவங்க புத்தியில போட்டு பார்க்க முடியாதுடா, முடியாது. உனக்கு தேவை என்ன? வயஹ்லுக்கு மாலா தஅலமூன்னு சொல்ற வசனம் என்ன குறித்து தான் சொல்லிக்குதுன்னு சொல்லிட்டா. என்ன குறித்து எல்லாம் சொல்லிக்கிறான், வா அதுக்கு மேலே பேசாத சொல்லி அந்த அளவுக்கு சொல்லிக்கிறான்னு சொன்னா, ஒலிமார்கள் நாதாக்கள் குத்துமார்களை இப்படி சொன்னா. சரி, நான் அபுல் ஹசன் சாதி இமாம் சொன்னா, கியாமத் வரைக்கும் வருகின்ற என்னுடைய முரீதீங்கள் முகிப்பீங்க அவ்வளோ பேரில் லிஸ்ட்டு எங்களை வந்துருக்குது. நான் கியாமத் வரைக்கும் யார் என்னுடைய சில்சிலாவில் இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான். லிஸ்ட்டு எங்கிட்ட இருக்குதுங்கிறான். இப்போ உமர்லியாப்பா நான் இவ்வளோ உச்சத்துக்கு போனாங்க வாங்கினாங்கன்னு என்ன அர்த்தம்? நாதாக்களோட தொடர்பு தான் ஓதுலா நாயத்தை எப்பவும் அழைச்சி உதவி தேடுறவளா இருந்தா. அவ சார் இவ்வளோ மாரிஃபா வரத்துலாம் காரணம் யா மோஹிய தீனி நூரல்லாஹி நவ்விருனி பினூரி மரிஃபத்தின் யா மோஹிய தீனி. யா மோஹிய தீனுக்கு இருக்குது மொஹிதான நூரல்லா, அல்லாஹ்வுடைய ஜோதி பிரகாசமாக இருக்கக்கூடியவள நவ்விருனி, என்னையும் ஒளிவாக்கி வச்சிருங்க. பினூரி மாரிஃபத்தின், அல்லாஹு தஆலாவை அறிதல் மாரிஃபாங்கிறத கொண்டு என்ன ஒளிவாக்கி வச்சிருங்கோ. விளங்கிச்சா? யா மோஹிய தீனி மௌலல் குல்லி குன் மததி இல்லம் தகுல்லி ஃபமன் லி மோஹிய தீனி. தீனுக்கு மொய்தானவரே, மௌலல் குல், மனிதன் மலக்கு ஜின் எல்லாத்துக்கும் எஜமான் மௌலான ஆனவர்களே, குன் மததி, எனக்கு எப்பவும் நீங்காத உதவி செய்கிறவளா இருங்க. இல்லம் தக்குல்லி, நீங்கள் உதவி செய்கிற எனக்கு யார் தான் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி அதோடமா யா மோஹிய தீனி லா துஷ்மித் பியல்லாதா குல்லி லஹீரன் அலைஹிம் மோஹிய தீனி. தீனுக்கு மொஹிதீன் நாடவர்களே, லா துஷ்மித் பியல்லாதா, என்னுடைய விரோதிகளுக்கு சந்தோஷம் வந்துடாமல் காப்பாற்றுக்கிறா. எனக்கு கேடு வந்துடுன்னு சொல்லலை, என்னுடைய விரோதிகளுக்கு சிரிப்பு வந்துடாமல் காப்பாற்றுக்கண்டா. அவனுக்கு எப்போ சிரிப்பு வரும்? நம்ம உடல் நலத்தில் குணங்கிட்டா, நம்ம பொருளாதாரத்தில் ஒரு மான பிரச்சனை நம்ம குடும்பம் நடந்தால் அவனுக்கு கேள்விப்பட்டீங்களா, அது பெரிய இதாக இருக்கும். ஆக என்னுடைய விரோதிகளுக்கு சிரிப்பு வந்துடாமல் காப்பாற்றுங்கண்டான்னா அவனுக்கு அதோட காப்பாற்றுங்க. உள்ளில் அஹீர, அவன் உதவிகளுக்கு கேடா எப்போவுமே உதவி செய்யிட்டு இருங்க சொல்லி விளங்குதாவப்பா. அதை போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்ஸல் அஹ்லி திக்ரி இன்குன்னும் லா தஅலமூன். சரி, நான் அபுல் ஹசன் சாலி இமாம் சொன்னான், நாம் ஒருவரை பார்க்குறத கொண்டு அவுளியாவாக்கி வச்சிருவோம். பார்வை தான் நல்லது. எப்படி இப்போ தம்பி அவள்கிட்ட யார் நாவி தம்பிகிட்ட நல்ல அழகான புறக்கிற அதெல்லாம் இருக்குது. தம்பி அழகாக இருக்குதாவப்பா, இப்போ வேணுங்கம்மா ஹசரத்து, நான் உங்கள் உடனே எடுக்கிறா, நான் தர்றா உடனே என் ஃபோனை எடுத்தேனமோ அதில் நோன்றா, அப்போ விட்டு அது இருக்கா பார்த்து அனுப்பி வச்சிடறேன், அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன்னா அடித்த உடனே இங்கே வந்துடுது. எப்படி அங்கே இருக்குது அப்படி இங்கே வந்துடுது. அதை போல் இந்த தரீக்கத்துடைய அமைப்பும் அது இது சுகுபத்தை கொண்டு தான் சேகலேருந்து மொழிதுக்கு அப்படி போகிறது போல் பார்வையை கொண்டும் அதை கொண்டும் பார்வையை கொண்டு ஆக்குன்னு சொன்னான். அதனால் நாம் போட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப சங்கடப்பட தேவையில்லை. விளங்குச்சா? பஹாவுதீன் நக்ஷபந்தி நாய் செய்து முகமது பஹாவுதீன் நக்ஷபந்தி இருக்கால, அவளுக்கு பேர் வைக்கணும்னு பஹாவுதீன் நாய் சல்லா பள்ளியில் உள்ள காடுகளில் போய் நப்சோட ரொம்ப போட்டு சண்டை பிடிச்சி இந்தா இது எப்படி இருக்கும்? கடல் கடையில் போய் ஒரு நம்ம அரிசி அளக்கிறோம்ல, நாளியை வச்சு அரிசி அளக்கிறோம், அதை அளக்கிறோம். அது போல் ஒரு ஆள்கிட்ட செய் ஒரு நாளைக்கு நண்டை அளந்து தாங்கன்னு கேளுங்க, என்ன நடக்கும்? நண்டை வச்சு சரி ஒரு நாளைக்கு நண்டை எடுத்துகிட்டு வா, 1000 ரூபா தரேன்னா கடைக்கரில் போய் நண்டை பிடிச்சி போட்டு நீங்கள் இன்னொரு மண்டை பிடிக்கும், இது வெளியே ஓடிடும். என்னது அதை இது நண்டை பிடிச்சி போட்டுறத நண்டை பிடிச்சி நாளை இலக்கலுமா பிடிச்சி போட்டால் இன்னொன்று பிடிக்க போய் இது வெளியே போயிடுச்சு. அது ஒரு வருஷத்துக்கு வச்சா மறு வருஷத்தில் போய் இது வாங்கிடும், அதை கொண்டா இது போயிடும். இப்படி நண்டளந்திரும் நாளை ஆகணும் சொல்லி குரங்கடி மஸ்தா சேப்பா கேட்டான். நான் நாளை என்னடா நவசி இப்படி இட்டி இங்குத நண்டளந்துன்னு நாளை ஆகணும் தேவரி நல்லடிக்கால ஆகுன்னு சொல்லி உள்ள முறையிட்டா நற்குணங்குடி கொண்ட பாதிசாவானா குருநான். அதை போல் இவ உட்காந்து நபிசோட சண்டை பிடிக்கிறா வாங்குறா, ரொம்ப பெரிய தொடர். இவ படுற கஷ்டத்தை பார்க்காம நாய் சொல்லலாம் வந்து சொன்னான், பஹாவுத்தீனே என்னோட புள்ள சையத் அப்துல் காதர் கொஞ்சம் பாருங்களேன்டா. சையத் அப்துல் காதர் அவ்வளோ என் புள்ள சையத் அப்துல் காதர்னா ஓதுலானே, என் புள்ள சையத் அப்துல் காதர் கொஞ்சம் பாருங்களேன், இல்லை ஆக்கி வரணும். உடனே இவ பார்த்து காட்டை விட்டுட்டு நம்ம இனிமே பகதாத் ஷரீஃபா ஒரு ரவுலா ஷரீஃபில் கொஞ்சம் காலத்தை செலவழிப்போம். நம்ம காட்டிலெல்லாம் கிடக்குறோம், அவரோட மசார் சரி ரவுலாவில் போய்
தர்கா சைடில் கொஞ்சம் காலத்தை போக்கோன்னு சொல்லி பொட்டிக்கிட்டுலாம் கட்டிச்சு ஒரு 8 எடுத்து வைக்கிறா. பஹாவுத்தீன் இன்னும் சத்தம் போட்டா ஓதுலான்னு பஹாவுத்தீன் சத்தம் பார்த்தா அவ பகதாத் சைடு பஹாவுத்தீன் அங்கேயே இருங்க. இந்த இது இருக்குது கலிமா, இது எப்படி அலிஃப் லாம் லாம் ஹே எப்படி இருக்குது, இந்த கையிலேருந்து அல்லாஹ்ங்கிறது ஒலிவா வந்து அப்படியே வந்து அவன் நெஞ்சுகளை பூந்தோடனே இவ அப்படி கையை வச்சு நக்ஸா பந்து சரியா அமைஞ்சிட்டு சரியா அதுலேருந்து அவளுக்கு பேர் நக்ஸா பந்துன்னு சொன்னா. நக்ஸா பந்துன்னு